வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 45, அதாவது ஜிடி வர்சஸ் ஆர்சிபியோட ரிவ்யூ தான். சாரி ஃபார் த டிலேட் வீடியோ கைஸ், பட் டெஃபினட்டா ஹியூஜ் கிரெடிட் டு ஆர்சிபி. 9 விக்கெட் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணிட்டாங்க. ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் ஜிடி, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. பட் டெஃபினட்டா என்ன கேட்டீங்கன்னா இந்த சீசன்லேயே ஆர்சிபியோட பெஸ்ட் விக்டரி இதுவாக தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் டூ லேட் எண்ட் ஆஃப் த டே. குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் ஆக போறாங்க. இவன் எல்லா மேட்சஸும் வின் பண்ணா. ஸோ நம்ம வில் ஜாக்ஸை வந்து விளையாடுங்கப்பான்னு எக்ஸ்பர்ட்ஸும் சரி நம்மளும் சரி எவ்வளோ மேட்சஸ் வந்து கதறணும், கத்தணும், கூவணும், எல்லாமே பண்ணோம். ஆனா டோர்னமெண்ட் விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க வில் ஜாக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ பாத்தீங்கன்னா செம்மையா விளையாடுறாரு. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க ஆர்சிபி இன்சைட்குள்ள, ஐயோ முன்னாடியே கொடுத்துருக்கலாமான்னு. பட் அட்லீஸ்ட் சம் ஹாப்பினஸ் ஃபார் தியர் ஃபேன்ஸ், அவங்க மேனேஜ்மெண்ட், தியர் டீம் மெம்பர்ஸ். கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரிமைனிங் மேட்சஸ் அது வின் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றதான் நான் நினைக்கிறேன். அதை தான் ஆக்சுவலாக அவங்களும் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக இந்த ஒரு பேக் டு பேக் விக்டரிஸ், 7 மேட்சாக தோத்துட்டு சடனாக இந்த ஒரு பேக் டு பேக் விக்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு பாசிட்டிவ்னஸை கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள. அது மட்டும் கிளியராக தெரிஞ்சுது. அண்ட் வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு வில் ஜாக்ஸ். 41 balls 100 அன்பலீவபிள் இன்னிங்ஸுங்க. அவரோட ஹிட்டிங்காக இருக்கட்டும், அவரோட பேட் ஸ்பீடாக இருக்கட்டும், வேற லெவல்ல இருந்துச்சு நாங்க சொல்ல முடியும். அண்ட் டிசப்பாயிண்டிங் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜிடி, அதுவும் நம்ம கண்டிப்பா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். 201 ரன்ஸ் டார்கெட். ஓகே, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஐபிஎல் 200ல ஒரு ஸ்கோரே இல்லைன்ற மாதிரி வருது பிளாட் பிச்ல. பட் அட்லீஸ்ட் கொஞ்சமா டீசெண்டா போட்டிருக்கலாம். 9 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த பக்கம் ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸ்க்கு நம்ம கிரெடிட் கொடுத்தாலும், எப்படி வில் ஜாக்ஸ் சூப்பரா 41 balls 100 அடிச்சாரோ, விராட் கோலியும் வந்து பாத்தீங்கன்னா 44 balls 70 அவரோட ஒரு ரெகுலரான அந்த ஒரு சூப்பர் இன்னிங்ஸை விளையாடி சூப்பரா வின் பண்ற ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்தாங்க ரெண்டு பேருமே. அண்ட் 16 overs கேம் முடிச்சிட்டாங்க, அதான் மேட்ரு. ஸோ ஜிடி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 8 பாயிண்ட்ல இருக்காங்க, பிளஸ் ஆல்ரெடி மைனஸ்ல இருக்கவங்க நெட் ரன் ரேட். இந்த மாதிரி தோத்தாங்கன்னா ஒண்ணுமே அடிமட்டத்தில் போயிடுவாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ ஜிடி வில் மேக் டாப் 4 கிளியரா, அது மட்டும் டேம் ஷோரா சொல்லிக்கிறாங்க. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் டெஃபினட்டா டிசப்பாயிண்டட் வித் சுப்மன் கில்ஸ் கேப்டன்ஷிப். சுப்மன் கில்ஸ் பேட்டிங் ஃபார்ம் இந்த லாஸ்ட் 4-5 மேட்சஸ் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஸோ இட்ஸ் அ லேர்னிங் கர்வ் ஃபார் ஹிம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா டாஸ் பண்ணி போலிங் எடுத்தாரு ஃபேஃப் டு பிளேசஸ். நான் கூட ஓகே டே மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துக்கலாமோ ஆர்சிபின்னு தோணுச்சு. பட் அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் ஃபெர்கியூசனை டிராப் பண்ணிட்டு மேக்ஸ்வெல் உள்ள வந்துட்டாரு. ஸோ நாங்க வந்து எப்படி இருந்தாலும் ஒரு போலர் ஃபெர்கியூசன் வந்து 2 over 35 ரன் தான் கொடுக்க போறாரு. அதுக்கு மேக்ஸ்வெல் உள்ள எடுத்துட்டு மேக்ஸ்வெல் போலிங் போட்டு அந்த ரன்னை கொடுத்தா பரவாயில்ல, பேட்டிங்காவது இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு 11ல போனாங்க. இதை முன்னாடியே அவங்க பண்ணிருக்கணும். பட் ஓகே, எனிவே இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு பிளேயிங் 11ல போனாங்க. ஈவன் தோ 230 அடிச்சிருந்தா கூட பேட்ஸ்மேன் வந்தோட பேட்டை விடலாம். கீழே இருக்கும் 9 இருக்கும் பேட்டிங் இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேட்ஸ்மேன்ஸும் தைரியமா விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச ஜிடி வந்து 200 ரன்ஸ் அடிச்சாங்க. 200 for 3 in 20 overs. டெஃபினட்டா 25 ரன்ஸ் ஷாட்டுங்க. ஏன்னா அவங்களோட பவர் பிளே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா இருந்துச்சுங்க. 6 overs வந்து ஜஸ்ட் 40 odd runs சம்திங். அதுக்கு முக்கியமான காரணம் சுப்மன் கில் 16 balls 19. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டபிளே கிடையாதுங்க. நார்மலா விளையாடி இருந்தாருன்னா கூட பாத்தீங்கன்னா 120 130 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருக்கலாம். ஷாஹாவும் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் மேல ஃபெயிலியரா ஆயிட்டு இருக்காரு. ஸோ இட் வாஸ் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 6 overs. ஏன்னா நல்ல ஒரு ட்ராக், அது பயங்கரமான பாட்டா விக்கெட் கிடையாது. பட் இட்ஸ் குட் பேட்டிங் விக்கெட். கண்டிப்பா 225 அடிச்சிருக்கலாம். ஸோ ஒரு மாதிரி இக்கட்டான நிலைமையில இருக்கும் போது தான் நம்ம 2 தமிழ்நாடு பசங்க வந்தாங்க, சாய் சுதர்ஷன் அண்ட் ஷாருக் கான். ஒரே நல்ல விஷயம் ஜிடி பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷாருக் கானை வந்து ப்ரொமோட் பண்ணது நம்பர் 4ல சூப்பரா விளாண்டார். 30 balls 58. பட் த ஸ்டார் ஆஃப் த பேட்டிங் லைன் அப் ஃப்ரம் ஜிடி வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் 84 runs கலக்கிட்டாருங்க. ஆக்சுவலா லாஸ்ட் 2 மேட்சா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்மளே நம்ம சேனல்ல நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி. ஏன்னா 120 130 தான் விளையாடிட்டு இருக்காரு, விச் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஹிஸ் டீம். அவரும் ப்ரெஷர் ஆவாரு, அடுத்த பேட்ஸ்மேனும் உங்க ஆப்போனன்ட்ல இருக்க பேட்ஸ்மேனும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் தான் ஆக போறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சஸா அவர் வந்து பயங்கரமான இன்டென்ட் காமிக்கிறாரு. அண்ட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அவரோட ஷாட்ஸ், வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க. அது லேப் ஷாட்டா இருக்கட்டும், இல்ல பாயிண்ட்டுக்கு மேல அடிக்கிறதா இருக்கட்டும், மிட் விக்கெட் ஷாட்ஸா இருக்கட்டும், கவர் டிரைவா இருக்கட்டும், ஏரி வந்து லாஃப்ட் பண்ற ஷாட்ஸா இருக்கட்டும், நிறைய வெரைட்டி காமிச்சாரு. சச் அ பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் நிஜமா என்ன சச் அ டேலண்டட் பிளேயர் சாய் சுதர்ஷன், அதுல எந்த டவுட்டும் இல்லை. அட் த சேம் டைம் ஷாருக் கானுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்பர் 4ல, அதை செம்மையா அப்படி பிடிச்சிக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். 30 balls 58. அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, பவர் ஹிட்டிங். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோட விளையாடினாரு. அவரோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை யூஸ் பண்ணி விளையாடினாரு. நல்ல ஒரு நாக். இவங்க 2 பேர்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா கொஞ்சம் டேவிட் மில்லரும் பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஸ்டில் டேவிட் மில்லரே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு ஆக்சுவலா டைம் பண்ண. பட் ஓவராலா அவங்களால 200 அடிக்க முடிஞ்சது உங்க 2 பேரோட அந்த 90 odd runs பார்ட்னர்ஷிப்னால தான். அண்ட் போலிங் வைஸ் சொல்லிக்க பெருசா
என்ன சொல்றது, ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் அவங்க பிளானோட தான் போனாங்க. நீங்க 200 220 அடிங்க, எங்ககிட்ட கடைசி வரைக்கும் பேட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க சேஸும் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபேப் டு பிளஸிஸ் லாஸ்ட் 2 மேட்சா பெரிய ஸ்கோர் அடிக்கிறனாலும் அட்லீஸ்ட் 12 balls 28, 12 balls 25 ஒரு இனிஷியல் மொமெண்டம் கொடுத்துட்டு தான் போறாரு. அண்ட் விராட் கோலி ஆஸ் யூஸ்வல் அவரோட கேமை செமையா விளாண்டாரு. அதுவே ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 கிட்ட இருக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் வில் ஜாக்ஸ் அவரோட மொத்த வித்தையும் காமிச்சிட்டாருங்க. 41 பால் 100 வந்துட்டாண்டா தாண்டா வில் ஜாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா காமிச்சிட்டாரு. இந்த வே மோஹித் சர்மா அடிச்சது பாத்தீங்கன்னா அன்பலியபிளா இருந்துச்சுங்க. அண்ட் ரஷித் கானா ரொம்ப வந்து அசால்ட்டா ஒரு 26 27 ரன் ஒரே ஓவர்ல அடிச்சு கேமை முடிச்சிட்டாரு. எனக்கு என்ன ஒரு விஷயம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா, ஏன் சுப்மன் கில் வந்து ரஷித் கானா அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணணும்? ஒரு விக்கெட் தான் போயிருக்கு, கையில் அவ்வளவு விக்கெட்ஸ் இருக்கு. ஸோ விக்கெட் கண்டிப்பா தேவை. ஸோ அதனால ரஷித் கானை முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். ஸோ அதுவும் ஒரு புவர் ஸ்ட்ராட்டஜியா வந்தது. மோஹித் சர்மா அடி வாங்குறாருன்னு தெரியுது நம்ம போது அவருக்கு ஒரு 2 மேட்ச் பிரேக் கொடுக்கலாம். மேட்ச் டு மேட்ச் அவரோட என்ன சொல்றது எக்கனாமி ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னும் போது அந்த பிளேயருக்கு கண்டிப்பா ஒரு பிரேக் தேவை. அதுதான் ஆக்சுவலா ஜிடி கொடுக்கணும். நெக்ஸ்ட் மேட்ச் அட்லீஸ்ட் இந்த மேட்சே பண்ணிருக்கணும். அண்ட் கண்டிப்பா சுப்மன் கில் கேப்டன்ஷிப் வந்து ஒரு கொஸ்டினபிள் தான். பட் ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால இட்ஸ் லேர்னிங் கர்வ் ஃபார் ஹிம். பட் ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் டெஃபினட்டா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணார் வில் ஜாக்ஸோட இன்னிங்ஸை. நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை பத்தி பேசினார். வில் ஜாக்ஸோட இன்னிங்ஸ் பார்க்கும்போது அவரே ஆச்சரியப்பட்டாரு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து மேக்ஸ்வெலும் பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் அடியை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்க சுத்தி நடக்குது. ஏன்னா அவங்க மேட்சஸ் வின் பண்றாங்க. அதே மாதிரி போஸ்ட் மேட்ச்ல விராட் கோலி பேசும்போது என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா லைக் கைண்ட் ஆஃப் நிறைய விஷயங்களை சொன்னார் அவர். இந்த மாதிரி வந்து என்னோட ஸ்ட்ரைக் ரேட் பத்திலாம் சும்மா கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து உட்காந்து ஈஸியா பேசுறாங்க. அது கமெண்ட்ரி பாக்ஸா இருக்கட்டும், இல்ல யார் வேணா ரிவ்யூவர்ஸா யார் வேணா இருக்கட்டும், அசால்ட்டா பேசுறாங்க. விளையாடுற பேட்ஸ்மேன் எங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி அவரோட அந்த கோவங்கள், அவரோட அந்த சில டிஸ்பிளேஷர்லாம் கிளியரா காமிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். பட் அது ஒரு பக்கமா வச்சிரும். பட் ஆர்சிபி வில் பி வெரி ஹாப்பி வித் திஸ் வின். அண்ட் ஜிடி டெஃபினட்டா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. இதோட அவங்களோட செமிஃபைனல் அந்த குவாலிஃபயர்ஸ் ஹோப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டிமினிஷ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெட் தி பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் பேச்சே கிடையாது, வில் ஜாக்ஸ் தான். செம இன்னிங்ஸ், 100 runs in 41 balls. பா என்ன காட்டுனாரு. 5 பவுண்டரி தான் அடிச்சாரு, ஆனா 10 6. அதாவது சச் அ டேலண்டட் பிளேயர். எஸ், அவர்கிட்ட இருந்து நிறைய ஷாட்ஸ் நான் ஆஃப் சைடு எதிர்பார்க்கிறேன். ஆனா போலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மிடில் ஸ்டெம்ப் லெக் ஸ்டெம்ப்ல தான் ஃபீட் பண்ணாங்க ஜிடி போலர்ஸ் எல்லாமே. பட் அதுதான் அவரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். கன்சிஸ்டன்டா அவரால் வந்து நீங்க அந்த மிடில் அண்ட் லெக் ஸ்டெம்ப் லைன்ல போட்டீங்கன்னா மடக்கி 6 அடிக்க முடியும். அதை தான் இந்த மேட்ச்ல காமிச்சாரு. அதுக்காக தான் கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த அவார்டு வந்து நம்ம வில் ஜாக்ஸுக்கு தரோம். ஸோ இந்த மேட்ச்ல பெருசா கெத்து போலர் யாருமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு, ஓப்பனா சொல்லணும்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருசா ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டுக்கும் யாரும் பெருசா லைன் அப்ல இல்ல. அதனால ஸ்ட்ரெயிட்டா நம்ம அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்சுக்கு போயிடும். கண்டிப்பா நான் விஜய் சங்கர் கொடுப்பேன். அந்த ரன் அவுட் ஆஃப் ஃபேப் டு பிளஸிஸ் நல்ல த்ரோ. அதனால வந்து பாத்தீங்கன்னா த அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா கோஸ் டு விஜய் சங்கர். ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா சுப்மன் கில்லோட இன்னிங்ஸுங்க. 16 of 19 balls அன்பலியபிள். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மொமெண்டமே லாஸ் பண்ணிட்டாங்க. என்னதான் ஒரு பக்கம் சாய் சுதர்ஷன் அண்ட் ஷாருக் கான் வந்து சூப்பரா பில்ட் பண்ணி கடைசியில ஒரு 200 run வரைக்கும் அடிக்க முடிஞ்சதோ, ஸ்டில் ஐ ஃபெல் 25-30 runs அவங்க ஷாட். கண்டிப்பா அதுக்கு காரணம் சுப்மன் கில்லோட அந்த ஒரு புவர் இன்னிங் 16 of 19 தான் பயங்கரமா சொதப்பிட்டாரு. ஸோ த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் நான் எப்படி இப்போ சுப்மன் கில் வந்து சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தனோ, அவரும் இதுல வருவாரு டேர்னிங் பாயிண்ட்ல. ஏன்னா பவர் பிளே, ஜிடியோட பவர் பிளேலயே அவங்க கேம் ஆல்மோஸ்ட் தோத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சுங்க. 6 over 40 run 2 விக்கெட் விட்டுட்டாங்க. ஸோ அப்பவே ஒரு மொமெண்டமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன வேணா அடிக்கணும். திருப்பியும் சொல்றேன், சாய் சுதர்ஷன் நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. பட் டெஃபினட்டா இந்த விக்கெட்ல அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா 30 run அடிச்சிருக்கணும். அது பவர் பிளேல அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 20 run அடிச்சிருக்கணும். கண்டிப்பா அது காம்பன்சேட் ஆயிருக்கும். ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ஜிடியோட அந்த பேட்டிங் பவர் பிளே தாங்க. அதனாலதான் ஆர்சிபினால வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமை வின் பண்ண முடிஞ்சது. ஐ திங்க் அந்த பவர் பிளேலே ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ கைஸ், அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.